இந்த வீடியோவில் A4 சைஸ் டு A0 சைஸ் வரைக்கும் ஆன பேப்பர் டைமென்ஷனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ A4 அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டைமென்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து A4 ஷீட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 297 மில்லிமீட்டர், அப்புறம் 210 மில்லிமீட்டர் வித்து, 297 வந்து அதோட லென்த்து. ஸோ இது வந்து A4 ஷீட்டோட டைமென்ஷன் 297 by 210 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு இந்த A4 ஷீட்டை வந்து நான் A3யாக மாற்றணும் அப்படின்னா, ஸோ இதை அப்படியே நான் டபுள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ A3 ஷீட் அப்படின்னு நான் டபுள் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா A3 ஷீட்டுக்கு ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A3 ஷீட் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தியா? ஸோ A3 இஸ் ஈக்குவல் டுன்னா A2 இன்ட்டு 2 அப்படிங்கிறது தான் என்னோட A3 ஷீட்டோட டைமென்ஷன். ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 297 by 210 தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து A3. ஸோ இப்போது நான் ஃபர்தராக என்ன பண்ண போகிறேன்னா A3யை வந்து A2ஆக பண்ண போகிறேன். ஸோ அப்போ இது வந்து டைமென்ஷன் இன்னுமே பெருசாக போகுது. ஸோ இதுதான் வந்து என்னோட A2 பேப்பர். ஸோ இப்போ A2 பேப்பர் நான் எழுதும்போது A3 டைம்ஸ் 2 அப்படிங்கிறது தான் என்னோட டைமென்ஷன். அப்போது இதோட ரேஷியோ இப்போது 297 by 210ங்கிறது தான் அதோட ரேஷியோவும் கூட. ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது A1 எழுத போகிறேன். A1 வந்து டபுள் ஆஃப் A2. ஸோ அப்போ அது இன்னுமே பெருசாக இருக்க போகுது. இது வந்து A1. ஸோ A1ங்கிறது டபுள் ஆஃப் A2. அது A2 டைம்ஸ் 2 அப்படிங்கிறது தான். அப்போது இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா லென்த் டு வித் ரேஷியோ 297 by 210 தான் இருக்குது. ஸோ அப்போது அடுத்தது A0 சைஸ். ஓகேவா? இப்போ A0 சைஸை நான் வந்து எழுத போகிறேன். ஸோ இப்போ A0 சைஸுங்கிறது ஸோ இது ஆக்சுவல் டைமென்ஷன் இல்லை, பட் இதோட டபுள் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ A0 சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக A1 டைம்ஸ் 2 அப்படின்னும் 297 by 210 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக எதனால் இப்போ A4 எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா A0 சைஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒரு மீட்டர் ஸ்கொயர், நாட் ஸ்கொயர், இட் இஸ் அ மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதோட இந்த லென்த் டு இந்த 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இதோட லென்த் டு விட்த் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 297 by 210 தான் இருக்கும் அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இதோட ரேஷியோ வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A0க்கு 1.414. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 1.414ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ரூட் 2க்கு ஈக்குவல். ஸோ இப்படி தான் வந்து இந்த A4 A0 சைஸ் டைமென்ஷன் பேப்பர் வந்து இவால்வ் ஆகுது. A0லேருந்து A4 வரைக்கும் பேப்பரோட டைமென்ஷன் இவால்வ் ஆகுறது.